$1 million தொட்டியா மங்காத்தா அஜித் மாதிரி இல்லை. அமெரிக்காவில் இருக்க ஒரு பாப்புலர் சிட்டியில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒளிஞ்சிருக்க 3 ஹிடன் ஜெம்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். குறிப்பா இந்த ஸ்ட்ரீட்ல தான் தளபதி சர்க்கார்ல CO இந்த ஹவுஸ் சாங்க்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. நான் சொன்ன இந்த 3 ஹிடன் ஜெம்ஸை பார்க்கறது டோட்டலா ஃப்ரீ. $1 கூட செலவு பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல் வாக்கிங் டூர் உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் LED டிஸ்பிளே வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டிராவல் சீரீஸில் லாஸ் வேகாஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். போன எபிசோட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோடில் நம்ம லாஸ் வேகாஸோட ஹார்ட் பீட்டான ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் ஒரு ஃபுல் வாக்கிங் டூர் உங்களுக்கு காட்டுறேன். வாக்கிங் டூர் முடிச்சுட்டு ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டில் ஒளிஞ்சிருக்க 3 ஹிடன் ஜெம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து லாஸ் வேகாஸில் இருக்க ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட். இதை வந்து டவுன் டவுன் லாஸ் வேகாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் ஒட்டுமொத்த நெவாடாலேயே த மோஸ்ட் பாப்புலர் ஸ்ட்ரீட். இதோட ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ஸ்ட்ரீட்டோட ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம அப்படியே நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயமா. ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கேன். இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு போக போகிறோம். இந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேவ்டு ஸ்ட்ரீட் இன் என்டையர் லாஸ் வேகாஸ். ஸோ அது முன்னாடி ஒரு 1905 அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த இடம்லாம் வந்து அப்படியே டஸ்டி ரோட்ஸாக இருந்துச்சு. ஒரு டெசர்ட்டான இடம் தான். இங்கே வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் LED டிஸ்பிளே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நான் அதை காட்ட போகிறேன் அடுத்தது. பட் ஆனால் இதுதான் அதோட ஆரம்ப புள்ளி. இங்கே இருக்கிறது வந்து 3 விஷயம்: நைட் லைஃப், கேம்லிங், அடல்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டர்ஸ் லாஸ் வேகாஸ் பற்றி 3மே வந்து இங்கே இருக்குது. இந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வித்தியாசமான, அதுக்கப்புறம் லைட்டாக திகில கலப்புற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இப்படி என்னப்பா இது வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? உலகம் பூரா இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட தான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் இருக்குது, எங்ககிட்ட தான் டேஸ்டியான ஃபுட் இருக்குன்னு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் என்னன்னு தெரியுமா ப்ரமோட் பண்ணுறாங்க? இவங்க கிட்ட தான் த மோஸ்ட் அன்ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் இருக்குது அப்படின்னு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள சும்மா அதிரும். அப்படி என்ன பேருன்னு கேட்குறீங்களா? த ஹார்ட் அட்டாக் கிரில். இப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பேரை? உள்ள வான்றாங்களா இல்லை வெளில போ அப்படின்றாங்கனாலே புரியல. ரெஸ்டாரண்ட் வெளியே மங்களகரமாக ஏதாவது பொம்மை இருக்குன்னு பார்த்தா இவங்க வித்தியாசமான ஜெயண்ட் வெயிங் ஸ்கேல் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் 159 kgsக்கு மேலே இருந்தால் இங்கே ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக சாப்பிட்லாமா? குதிக்கலாம். இப்போ தான்ப்பா நம்ம வெயிட் வருது. அவ்வளோதான், நம்ம வெயிட் வந்து 135 பவுண்ட்ஸ் காட்டுது. நீங்கள் வந்து 350 பவுண்ட்ஸுக்கு மேலே உங்கள் வெயிட் இருந்தால் இங்கே வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்லாமா. இங்கே வந்து சில இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அன்லிமிட்டெட் ஆல் டே எவ்ரிடே. டயட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை கலோரி. ஆனால் வேர்ல்டுலேயே த ஹையஸ்ட் கலோரிஃபிக் பர்கர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே ரெஸ்டாரண்ட் இதுதான். அதுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வச்சிருக்க ஒரு பர்கர் வந்து குவாட்ரபிள் பைபாஸ் பர்கர். அது வந்து 9982 கலோரிஸாம். டேய், இதெல்லாம் டாக்டர் பால் கேட்டால் என்னத்துக்கிட்ட ஆகுது? இவங்க ரெஸ்டாரண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு கஸ்டமருக்கு நிஜமாலே ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். இது உள்ள போய் குவாட்ரபிள் பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லை. அதனால நம்ம இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். வெளில இதை வித்தியாசமாக பார்த்தேன், அதனால அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ் வேகாஸ்லேயே வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட், இன்னொன்று வந்து லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பில்டிங்ஸ் அண்ட் மாடர்ன் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். பட் இந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கசினோஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வாங்க பார்ப்போம். அப்படியே நம்ம நடந்துகிட்டே ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் மேலே பிரைட்டாக ஒரு டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து விவா விஷன். இது ஒரு மேசிவ் LED கெனோப்பி, அதாவது ஒரு கர்வ்டு ரூஃபில் வந்து இந்த டிஸ்பிளே அமைச்சிருக்காங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 feet லாங். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் பப்ளிக் டிஸ்பிளே வீடியோ ஸ்க்ரீன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 49 மில்லியன் LED பல்ப்ஸ் வந்து இதில் இருக்குது. 2019 வேற இந்த மொத்த LED டிஸ்பிளேவுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மொத்தமே வந்து $32 million கிட்ட ஆச்சான். அது மட்டும் இல்லாமல் 550,000 வாட் சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. சும்மா சவுண்டு அதிரும் உள்ள போனோம்னா. அங்கே ரெட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து சர்க்காரில் CO இந்த ஹவுஸ் சாங்க்கு தளபதி மாசாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். வாங்க, நான் அது கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த குயின்ஸ் ஃப்ரீமான்ட் அப்படின்னு 2 பில்டிங் தெரியுதுல்ல, இதுக்கு நடுவில் இந்த ஸ்பாட்டில் தான் அவர் கரெக்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். CO இந்த ஹவுஸ் வந்து சாய்க்கு ஒரு ஃபேவரட்டான சாங்கு. அந்த சாங்கை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அதில் தளபதி போட்ட க்ரூஷியலான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இங்கே ரெக்ரியேட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு குட்டி சர்க்கார் விஜயாவே மாறிட்டாங்க. சரி, வெளியே பார்த்தது போதும். அப்படியே உள்ள ஒரு கசினோ உள்ள உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இதுதான் இந்த வியூவு. எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த கலர் கலராக சூதாடுற மிஷின்ஸ் தான். இதுலேயே வந்து பல வகையான கேம்ஸ். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு உருட்டு மிஷின் தான். அதே டிஸ்க்ளைமரை நான் திரும்ப போடுறேன், சூதாட்டம் கேடு விளைவிக்கும், தவிர்ப்பது நல்லது. நான் எதுவுமே விளையாடல, சும்மா ஒரு வைப் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிட்டேன்.
சரி வாங்க அப்படியே வெளில போய் நம்ம அந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் மேலே தான் வந்து போன எபிசோடில் நம்ம அந்த ஜிப்லைன் வந்து போனோம். இப்போ அப்படியே நடந்து ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த எண்டுக்கு வந்தோம்னா இங்கே 2 இம்பார்ட்டண்ட்டான ஹோட்டல்ஸ் இருக்கு. இதுதான் வந்து லாஸ் வேகாஸோட ஓல்டஸ்ட் ஹோட்டல். இது வந்து செர்கா லாஸ் வேகாஸோட நியூவஸ்ட் ஹோட்டல். பாருங்க, ரெண்டும் பக்கத்துல இருக்கு. இது வந்து 1906ல வந்து ஓபன் பண்ணாங்க இந்த கோல்டன் கேட். இதுல இன்னும் வந்து அந்த காலத்து ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் அது எல்லாத்தையும். இப்போ நம்ம ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டில் அந்த எண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த எண்டு வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கும், டவுன் டவுன் லாஸ் வேகாஸ் அப்படின்ட்டுன்னு. சரி, அப்படியே இப்போ ரோடை கிராஸ் பண்ணி திரும்ப ஃப்ரீமான்ட் உள்ள போவோம். ஆடல் பாடல் நைட் லைஃப்க்கு பேர் போனது ஃப்ரீமான்ட். ஸோ இது மாதிரி சிங்கர்ஸ், டான்சர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொல்லப்போனால் இது மாதிரி யூனிக் பர்ஃபார்மன்ஸஸ் தான் ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டை 24 மணி நேரமாக செலிப்ரேஷன் மோட்லேயே வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவரை பாருங்களேன், இவ்வளோ ஹெவியான காஸ்டியூம் போட்டுட்டு இவங்களோட ஆடுறப்ப பாவம் கீழே வேற விழுந்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவரால் எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் அவர் விடலை, எந்திரிச்சு ஒரு வைப்பில் டான்ஸ் ஆடினாரு பாருங்க. சும்மா ஆட்டம் அண்ணல் பறந்துச்சு. ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்குக்கு இவ்வளோ டஃப்பான காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஹை எனர்ஜியில் நம்ம ஆள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அந்த கொடுத்த ரிங்கில் பாவம் அவருக்கு கண்ணு கூட தெரியல, அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஆனாலும் நம்ம ஆள் விடுற மாதிரி இல்லை, ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல கூட வைப் ஆகிட்டு இருந்தார். இப்போ இதே ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டில் ஒளிஞ்சிருக்க 3 ஹிடன் ஜெம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹிடன் ஜெம் வந்து இந்த கோல்டன் கேட் ஹோட்டல் தான். இதில் என்ன அதிசயம் இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுதான் வந்து ஒட்டுமொத்த லாஸ் வேகாஸ்ல தொடங்கப்பட்ட முதல் ஹோட்டல் அண்ட் கசினோ. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1906, அதாவது 100 வருஷத்துக்கு மேல இது இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடங்கப்பட்டப்ப ஒரு நாள் நைட்டுக்கு இருக்க ஹோட்டல் ரூமோட காஸ்ட் வந்து $1. சரிப்பா, ஹோட்டல்லாம் இருக்கட்டும், இதுல என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஓல்டஸ்ட் ஸ்லாட் மிஷின்ஸ். இப்ப எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்லாட் மிஷின்ஸ் எல்லாம் இப்ப எவ்வளவு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக இவங்க இன்னமும் வந்து அந்த காலத்துல இவங்க யூஸ் பண்ண அந்த பழைய ஸ்லாட் மிஷின்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வெறும் டிஸ்பிளே பீஸ் தான். இப்போ இதுல எந்த கேமும் விளையாட முடியாது. அப்படியே இந்த பழைய ஸ்லாட் மிஷின்ஸ் பக்கத்துல திரும்பி பார்த்தா இன்னொரு அதிசயம் வந்துச்சு. மொத்த லாஸ் வேகாஸ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட முதல் டெலிஃபோன் இதுதான். 1907ல இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபோன் நம்பர் என்ன தெரியுமா? 1. இந்த டெலிஃபோனும் பார்த்தீங்களா இங்கே 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிஃபோன் டைரக்டரி, அப்புறம் அந்த காலத்தில் கசினோ எம்ப்ளாயீஸ்லாம் வந்து யூஸ் பண்ண யூனிஃபார்ம் இது, அப்புறம் சில கேமிங் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போக்கர் சிப்ஸ், கார்டு ரேக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அப்படியே கீழே திரும்பி பார்த்தா ஒரு லெவலுக்கு மேலே போய் விஸ்கி பாட்டில், குடிச்சு போட்டு இந்த விஸ்கி பாட்டில் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் லெட்ஜர், அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அவங்க எடுத்த முதல் ஃபோட்டோ. இந்த ஃபசாட் வந்து இன்னமும் அப்படியே இருக்கு. வெளில நம்ம கோல்டன் கேட் ஹோட்டல் பார்த்தோம்னா காலங்கள் மாறலாம், ஆனால் எங்களோட ஃபசாட் மாறாது அப்படின்னு அவங்களோட அந்த வரலாறை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹோட்டல் லெட்ஜருக்கு மேல இன்னொரு இம்பார்ட்டன்டான லெட்ஜர் இருந்துச்சு. அதுதான் இவங்களோட கேமிங் லெட்ஜர்ஸ். சூதாட்டத்தோட மொத்த கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு நோட். இந்த மாதிரி ஃபோன்ல இருந்து இந்த மாதிரி ஃபோன் ஹிஸ்டாரிக் கசினோ பீசஸ். அப்படியே திரும்பி பார்த்தா மாடர்ன் டே கசினோ. இது ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்த அனுபவம் வந்து இந்த கோல்டன் கேட் ஹோட்டல்ல கிடைச்சிச்சு. நீங்க ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு பாப்புலரான நியான் சைன். இவரோட பேர் வந்து வேகாஸ் விக்கு. ஒரு கவுபாய் ஸ்டைல்ல இவர் வந்து 1951ல இங்க இதை எரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அடுத்த ஹிடன் ஜெம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி சாய் வந்து இன்னொரு விஷயத்த பார்த்துட்டான். அதை வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும்ட்டான். என்னன்னா ஒரு VR கேம். இதுதான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற முதல் வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி வந்து ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒரு ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேல தெரியிற விஷுவல்ஸ் தான் வந்து உண்மை நம்ம பிரெயின் வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்க மழை அடிச்சா நீங்க அப்படியே மழை நடுவில் இருக்கிற மாதிரி உங்க உடம்பே ஃபீல் ஆகும். அதாவது உங்களை ஒரு வேற உலகத்துக்கு கொண்டு போவாங்க இது மாதிரி ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு. ஸோ நம்ம 3D படங்கள் பார்த்துருக்கோம்ல, அதை விட 10 மடங்கு இது. ஸோ சில விஷயங்கள் நம்ம கிட்ட வர்றது மட்டும் இல்லாம அது அப்படியே நம்மளை தொடர மாதிரி நம்மளால வந்து உணர முடியும். இவங்க ஒரு லெவலுக்கு மேல போய் ஒரு வைப்ரேட்டிங் சேரே கொடுத்துறாங்க. ஸோ அங்க பாக்குற விஷுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சேர் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ நம்மளால வந்து ஒரு குலுக்கி எடுத்துருச்சு. சரி, இப்போ நம்ம ஹிடன் ஜெம் நம்பர் 2க்கு போலாமா? இது வந்து பீனியன்ஸ் அப்படின்ற ஒரு கசினோ உள்ள இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் கேஷ் வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம தொடர்றது மட்டும் இல்லாம அது பக்கத்துல நம்ம நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். அவங்களே வந்து ஒரு கேமரா ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. கிளிக் பண்ணோம்னா போட்டோ எடுத்து அது நம்ம இமெயில் காமிச்சிடும். ஆனா போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. 1 year or older இருக்கணும் போட்டோ எடுக்கிறதுக்கு. இங்க $1 million in cash. இது எப்படி வந்து இங்க அடுக்குனாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ அந்த டிஸ்பிளேல போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய டினாமினேஷன்ஸ்ல இதை சேர்த்து வச்சிருக்காங்க. $1, $20 பில்ஸ், $100 பில்ஸ் வரைக்கும் அதை சேர்த்திருக்காங்க. $1 million தொட்டியா? மங்காத்தா அஜித் மாதிரியும் இல்லை. மங்காத்தா BGM போடுறேன் உனக்கு. 2 நிமிஷத்துக்கு தன்னை மங்காத்தா தலையாக உணர்ந்த தருணம்.
அப்படியே பீனியன்ஸ்லேருந்து வெளில வந்து நம்மளோட கடைசி ஹிடன் ஜெம் கிட்ட போகலாம் வாங்க. இந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க போன 2 ஹிடன் ஜெம்ஸ்ல நம்ம வந்து 100 வருஷத்துக்கு பழமையான ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1 மில்லியன் கேஷும் பார்த்தோம். ஆனா இந்த கடைசி ஹிடன் ஜெம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. இதுதான் இந்த 20th செஞ்சுரியில கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய தங்க புதையல். இதை வந்து கோல்டன் நகட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மொத்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 27.2 kgs. கேஜிஎஃப் படத்துல சூரியவர்தன் எப்படி ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சாரோ 1980sல ஆஸ்திரேலியால ஒருத்தர் வந்து அவரோட மெட்டல் டிடெக்டர் எடுத்து ஓப்பன் ஃபீல்ட்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ பூமியில இருந்து வெறும் 30 சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து இந்த தங்க புதையலை ஒரு கண்டு எடுத்திருக்காரு. ஸோ இதை கண்டுபிடிச்சவர்கிட்ட இருந்து இங்கே ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க கோல்டன் நகட் அப்படின்ற ஒரு கசினோ வந்து $1.1 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கி இதை வந்து இங்க ஒரு எக்ஸிபிஷனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ நான் இதை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு இந்த கோல்டன் நகட் ஹோட்டலுக்குள்ள வந்தேன். பட் ஆனால் இது வெளியே டிஸ்பிளேல இல்லை. அப்புறம் அங்கிருந்து ஒரு செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன். அவர் தான் வந்து என்ன உள்ள ஒரு லாஞ்சை கூட்டு போனார். அங்கதான் வந்து இது டிஸ்பிளேல இருந்துச்சு. இந்த தங்க புதையல் கிடைச்ச இடத்து பக்கத்துல நிறைய பேர் மெட்டல் டிடெக்டர் எடுத்து போயிட்டு இதே மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இதுதான் இன்னி வரைக்கும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல்டன் நகட்டா இருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த கோல்டன் நகட் என்ற ஹோட்டல். இது வந்து அந்த ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டோட மிட் பாயிண்ட்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட்டை இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா அது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு. நீங்க அங்க வந்து உங்க ஐடி காமிச்சிட்டு மேலே போனீங்கன்னா அங்க இது மாதிரி ஒரு வியூவிங் ஏரியா இருக்கு. இது ஆக்சுவலா ஒரு ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் தான். அதுக்காக தான் கீழே ஐடி செக் பண்ணி உங்களை மேலே அனுப்புவாங்க. இங்க இருந்து வியூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லா இருந்துச்சு. நீங்க ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இந்த வியூவும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்த 3 ஹிடன் ஜெம்ஸோட பியூட்டி என்னன்னா இது ஒன்றுத்து கூட நான் $1 கூட செலவு பண்ணல. எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஃப்ரீ. அது அந்த ரெஸ்பெக்டிவ் கசினோஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கே அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீமான்ட் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இதோட இந்த வீடியோவை நம்ம ரேப் அப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட லாஸ் வேகாஸ் பயணங்கள் தொடரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care, take it easy, bye.